கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் திருவுளம் பெற்ற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை, 1011வது பக்கம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை செய்தியாக தேவன் உணர்த்தின, திட்டமாய் நடத்தின தேவ பகுதி, நீ விசாரிக்கப்படுவாய். எப்பொழுது விசாரிக்கப்படுவாய்? அநேக நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையின் தேவன் உங்களையும் என்னையும் விசாரிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு நினைப்பூட்டப்பட்ட வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாக இரு. இது பலமுறை நம்ம தியானித்துட்டோம். ஆனால் இந்த நாளில் தேவன் ஒரு மனுஷனை விசாரிப்பாரா? இன்றைக்கி அநேகர் கேட்குறீங்க கேள்வி, என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா? என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா? என் பற்றாக்குறை அவருக்கு தெரியுமா? என் தரித்திரம் அவருக்கு தெரியுமா? என் கடன் தொல்லை அவருக்கு தெரியுமா? என் இயலாமை அவருக்கு தெரியுமா? என் பிரச்சனைக்கு தீர்வு காட்டுவாரா என்று பல கேள்விகள் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் மறைந்து ஒளிந்து அதை வெளியே சொல்லக்கூட முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, நீ விசாரிக்கப்படுவாய். அப்போ கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். 1 பேதுரு 5:7 அவர் சொல்கிறாரு, பேதுரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. இந்த உலகத்தில் யாராவது நம்மளை நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டாலே நம்ம மனசு கொஞ்சம் இலகிரும். இன்னும் நம்ம மேலே அக்கறை பாராட்டி நமக்கு ஏதாவது வெகுமானங்களை கொடுத்து, நமக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை கொடுத்துட்டா இன்னும் நம்முடைய மனசு என்ன ஆயிரும்? இலகுவாயிரும். ஏன்னா நம்மள மேலே நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் நமக்கு உண்டாயிரும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய வியாதிக்கு காரணம் விசாரிப்பற்ற நிலை தான். நிறைய பேர் இன்னைக்கு வியாதியாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க இப்படி இருக்கிறீங்கன்னா, மகன் வந்து பேச மாட்டேங்கிறார், மருமக பேச மாட்டேங்குது, பிள்ளை வந்து பார்க்க மாட்டேங்குது, பேர பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டேங்குது, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வீட்டில் ஒரு நபராகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லி நிறைய பெரியவர்கள் வருத்தப்படுவதையும் துக்கப்படுவதையும் கலங்குவதையும் கண்ணீர் வடிப்பதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, விசாரிப்பற்ற ஒரு தன்மை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த தேசம் எப்படி இருந்துச்சான்? 914வது பக்கம், எரேமியா எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17 வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அங்கே ஒரு நகரமே, ஒரு பட்டணமே எப்படி இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஒரு விசை வாசித்து பார்த்தா நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17 வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், விசாரிப்பார் அற்ற சீயோன். பேரு சீயோனா? சீயோன்னா மகிமை, பரலோகம், சபை, செழிப்பு, சந்தோஷம்னு பேரு நல்ல பேரு தான். ஆனால் அப்படிப்பட்ட நபரையும் விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களாம். அவங்கள விசாரிக்க கூட, சாப்பிட்டுட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இல்லையா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூட ஆள் இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூட ஆள் இல்லையா. இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களில் அநேகர் இந்த நிலையில் இருக்கிறீங்க. எங்களை விசாரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. என் மனசு, என் உணர்வு, என் எண்ணம், இதை கூட விசாரிக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லை, புரிஞ்சுக்க ஆள் இல்லை. அதை நல்லா தெளிவாக சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சுக்க ஆள் இல்லை. என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், விசாரிப்பார் அற்ற சீயோன். சீயோன் தான், ஆனால் அதை யாருமே விசாரிக்கலை, அதுக்காக யாருமே அக்கறை காட்டலை. அது பாதுகாப்பற்ற ஒரு பட்டணமாக இருக்குது. ஆனால் அப்படி விசாரிப்பாரற்றிருக்கிற அந்த பட்டணத்திற்கு
தேவன் எப்படி இருக்கிறார்? அடுத்த வசனம் இருக்கு. ரெண்டாவது, விசாரிப்பார் அற்றது மட்டுமல்ல, அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா தள்ளுண்டவள் என்று பெயர் வைத்தாங்களாம். பேரே என்னது? தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், நிராகரிக்கப்பட்டவள், தேசத்தை விட்டு துரத்தப்பட்டவள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தள்ளப்பட்டவங்கள வச்சிருப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது தாவீதை நான் நினைவு கூறுகிறேன், உங்களுக்கும் நினைப்பு படுத்துகிறேன். அவங்க வீட்டுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வர்றார், உலக புகழ் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் தான் முதல் பெயர்சேபா வரையும் மிகவும் பிரமாண்டமான ஒரு தீர்க்கதரிசி அவர் வீட்டுக்கு வர்றாரு. எதற்கு வர்றாரு? பழி விருந்து செய்ய வர்றாரு. பெத்லகேமுக்கு வர்றார். ஊரே தத்தளிச்சு போச்சு, ஊரே பயந்து நடுங்குது. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய பட்டணத்துக்கு வர்றாருங்கிறப்ப பயம் ஆகி போச்சு. எதுக்கு வர்றாரு? ஏன் வர்றாரு? இந்த தேசத்தில் ஏதாவது நன்மை தீமை நடக்க போகுதா? நம்ம ஊரை ஏன் அவர் செலக்ட் பண்ணுறாரு? இவ்வளோ பெரிய பட்டணங்கள் இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது ஏன் பெத்லகேமை அவர் தேர்ந்தெடுக்கணும்? அந்த பெத்லகேமில் வந்து குறிப்பாக ஈசாய் வீட்டை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அப்போ ஈசாய் வீட்டில் ஏதோ மிஸ்டேக் இருக்கா? ஈசாய் வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துருச்சா? சாமுவேல் வர்றாருன்னா ஏதோ நன்மை நடக்குதா, தீமை நடக்குதா? அதனால தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் தத்தளிப்போடு சாமுவேலுக்கு எதிர்கொண்டு போனாங்க. நீங்கள் வர்றது நல்ல காரியமா கெட்ட காரியமா? எங்கள் ஊருக்கு எதுக்கு வர்றீங்க? என்ன செய்தியை நீங்கள் சொல்ல போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கே சர்ப்ரைஸாக யாராவது திடீர்னு வந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்பீங்க, என்ன நல்ல செய்தியா, என்ன திடீர்னு வந்து நிற்கிறீங்களே? அப்படி கேட்போம். ஏன்னா ரியலியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. யாராவது எதிர்பாராமல் திடீர்னு ஃபோன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பதட்டம் வரும். ஏன் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க? ஏன் இந்நேரத்துக்கு ஒரு ஃபோன் வருது? இந்த ஃபோன் இந்நேரத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கே ஒரு திகில் நம்ம சூழ்ந்து கொள்ளும். அதுபோல் பெத்லகேம் பட்டணம் ஒரு திகில் சூழ்ந்து போச்சு. எதுக்கு சாமுவேல் வரணும்? இவ்வளோ வருஷம் வராதவர் இன்னைக்கு மட்டும் ஏன் வரணும்? வந்து அவர் என்ன சொல்கிறாரு? ஈசாய் வீட்டுக்கு நான் பழி விருந்து கொண்டாடணும். பழி விருந்து கொண்டாடணும்னா ஈசாயும் அவர் மட்டும் கொண்டாட முடியாது. பெத்லகேமில் இருக்கிற ஆசாரியர்கள் வேணும், லேவியர்கள் வேணும். பெத்லகேம் சுற்றில் இருக்கிற 12 கோத்திரத்தார் வரணும். அப்போ தான் விருந்து கொண்டாட முடியும். பலி விருந்து, லட்சக்கணக்கான மாடு ஆடு அடிக்கணும். அது பெரிய விழா. ஏன்னா வந்திருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அப்போ சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் அவர் போயிட்டு வந்துட மாட்டார். அந்த பட்டணம் முழுவதுமே அவருக்காக காத்திருக்குது. எதுக்கு வர்றாரு? கேள்வி, ஏன் வர்றாரு? நம்ம ஊரை ஏன் அவர் செலக்ட் பண்ணுறாரு விருந்து கொண்டாட? வேற ஊர்லாம் இல்லையா? நம்ம ஊரில் மட்டும் என்ன அப்படி நடந்துருச்சு? அப்போ நம்ம ஊர் எது ஆபத்தான கண்டிஷனில் இருக்கா? அல்லது ஏன் இந்த ஊருக்கு அவர் வரணும்? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாய் வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்க்கணுங்கிறார். அவர் ஈசாயும் பிள்ளைகளை காட்டுறார். ஆனால் யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. இப்போ ஈசாய் வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டார். ஆனால் சாமுவேலுக்கு இப்போ ஒரு கேள்வி, சரியாக தானே வந்திருக்கிறோம்? கர்த்தர் இந்த வீட்டுக்கு தானே போக சொன்னார், இந்த ஊருக்கு தானே போக சொன்னார், இந்த வீட்டில் தானே ஒருத்தனை தெரிந்து கொண்டேங்கிறாரு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற யாரையுமே இல்லைங்கிறாரு. அப்போ இன்னும் யாராவது இருப்பானா? அப்போ தான் ஈசாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இன்னும் உனக்கு வேறு புத்திரர்கள் இருக்காங்களா? அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம், இன்னும் ஒருத்தர் இருக்கேன், அவனை ஆடு மேய்ச்ச நான் அனுப்பிட்டேன். நல்லா கவனிங்க, ஒரு விழா நடக்குது, மிக பிரம்மாண்டமான ஒரு பழிவிருந்து நடக்குது. உலக புகழ் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஊருக்கு வந்திருக்கிறாரு. அந்த விழாவிலையும் அந்த ஊர்லேயும் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு அற்றவனாக தாவீது இருந்தார். அவங்க அப்பா அன்னைக்கு எங்கே அனுப்பியிருக்கிறாரு? ஆடு மேய்க்க அனுப்பியிருக்காரு. எவ்வளோ வருத்தமான ஒரு செய்தி. உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது, நீங்கள் அழைக்கப்படலைன்னா, உங்கள் வீட்டில் விருந்து கொண்டாடும் பொழுது நீங்கள் அந்த விருந்தில் இல்லைன்னா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் அவன். ஊரே சாமுவேலுக்காய் உட்காந்துருக்குது, ஆனால் தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு மயிர் இலையில் அந்த செய்தி போய் சாமுவேல் வர்றாரு நம்ம ஊருக்கு, அது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான். அவங்க அப்பா அவனை புறக்கணிச்சிட்டார், தள்ளப்பட்டுட்டார், தள்ளி வச்சிட்டார். அவன் வேண்டாம், அவன் லாயக்கற்றவன், அவன் அருகதை அற்றவன், அவன் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக இருக்கிறதுக்கு நான் விருப்பம் படலை, அவன் என் வீட்டில் வந்து விருந்து கொண்டாட நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவனை புறம்பே விட்டுட்டார். வீட்டிலே கடைசி பையனை, செல்ல பிள்ளையாய் இருக்க வேண்டியவனை இப்போ அநாத பிள்ளையாய், அருகதையற்ற பிள்ளையாய், வனாந்தரத்தில் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டார். அந்த பையனை ஆடு மேய்க்க அனுப்பினதுடைய வரலாற்று ஆசிரியர்கள் வேதத்தில் இல்லை. அவர்கள் சொல்கிறாங்க, கரடியாது சிங்கமாவது நரியாது ஏதாவது ஒரு விலங்கு அவனை பச்சித்து அவன் கொன்று போட்டப்படட்டும், இவனால் எனக்கு ஒரு நன்மை நடக்க போகிறதில்ல, இவன் வேண்டான்னு சொல்லி
அப்பா புறக்கணித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால தான் அவன் அனுப்புனார், மற்றவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டாரு. அப்போ அவன் தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். பாருங்கள், வீடு கட்டுறவங்க நல்ல செங்கலாம் வச்சு வீட்டை கட்டிட்டு உடஞ்ச செங்கல், நொறுங்கின செங்கல் எல்லாத்தையும் கீழே போட்டுருவாங்க. ஆனால் அந்த செங்கலும் ஒரு நாளைக்கு தேவைப்படும். எப்போ கார்னர் பிளேஸ்க்கு வர்றப்ப அந்த கல் தொலைவுவாங்க. உடஞ்ச கல்லை எடு, அரைக்கல்லை எடு, முக்காக்கல்லை எடும்பாங்க. அப்போ அந்த கல் நினைக்கும், முதல்ல வேண்டான்னு தூக்கி போட்டீங்க, இப்போ நான் தான் உனக்கு தேவையாக இருக்கிறேன். ஏன்னா நான் இருந்தால் தான் அந்த கார்னர் பிளேஸை நீ கடக்க முடியும். அதனால தான் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. இப்போ தள்ளப்பட்ட நிலை தான் தாவீதுடைய நிலை. இங்கே பாருங்க, விசாரிப்பாரற்ற சீயோன். இப்போ அப்பா விசாரிக்கலை, ஆனால் கர்த்தர் சாமுவேல் மூலியமா தாவீதை விசாரித்தார். எங்கே அவனை வர சொல்லு, அவன் வந்தால் தான் விருந்து கொண்டாடுவோம். இப்போ பாருங்க, அந்த ஊரே ஸ்தம்பித்து நிற்குது விருந்து பலி செலுத்த. ஆனால் பலி செலுத்துவதற்கு சாமுவேல் ஆயத்தம் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, யார் வரட்டும், அந்த கடைசி பையன் யார், கூட்டிட்டு வா அவனை. இப்போ அவனை தேடி யாரெல்லாம் போயிருப்பா? அவங்க அப்பா போயிருப்பார், அன்னைங்க போயிருப்பாங்க, ஊரில் இருக்கிற மற்றவங்களும் போயிருப்பாங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் ஓடி இருப்பாங்க. ஐயோ வந்ததில்ல, உன்னைத்தான் தேடுறாரு, நீ வந்தால் தான் இங்கே விருந்தான். எப்படிலாம் அதை நினச்சி பார்க்கவே முடியல. அவனை பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டினா தான் இங்கே வேலை நடக்கும். இப்போ இத்தனை நாள் தேடாதவனை இப்போ தேடி ஊர் ஊராக அலையிறாங்க. எங்கடா இருக்கான், எங்கடா இருக்கிறான்னு விசாரித்து அவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினோடனே கர்த்தர் சொல்கிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட மனுஷன். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை பற்றி விசாரிப்பே இல்லாமல் இருக்கா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலையில் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். அதனால தான் பேதுரு எழுதுகிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. என்ன பிரச்சனையானாலும் சரி, அந்த பிரச்சனையை சுமக்க இயேசு வல்லவர். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, சகல பாவத்தையும் அவர் தன் மேலே சுமந்து கொண்டார். வேதத்தில் நிறைய பேரை கர்த்தர் விசாரித்தார். அதை நான் நினைப்பு படுத்திட்டு உங்களையும் என்னையும் எப்படி விசாரிப்பார், அந்த கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் விசாரித்தாரு, அவங்கள்ட்ட எப்படி விசாரித்தாரு, உங்களையும் என்னையும் எப்படி விசாரிப்பார்? ஒருவேளை பயமூட்டுற மாதிரி செய்தியாக இருக்குது. எனக்கும் தான் பயமாக இருந்துச்சு இந்த செய்தி வந்தோடனே. என்னடா கோர்ட்டில் கொண்டு நிறுத்தின மாதிரியில் இருக்குது. இது விசாரிக்கிறது என்னது சொல்லுவாங்க, இன்றைக்கி ஸ்டேஷனில் உங்களை விசாரிக்க கூப்பிட்ருக்குறாங்க, கோர்ட்டில் இன்றைக்கி விசாரணை வந்திருக்கு சொல்லுவாங்க. ஊரில் விசாரிக்க போகிறாங்களாம், பெரியவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கூப்பிட்டு இன்றைக்கி இந்த பஞ்சாயத்தை விசாரிக்க போகிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை நம்ம வாயில் லட்சம் முறை போயிருக்கு. ஆனால் நம்மள ஒருத்தர் ஒரு நாளைக்கு என்ன செய்வார், விசாரிப்பார். அந்த நினைவு நம்முடைய மனதில் எப்பொழுதுமே இருக்கணும். இந்த வேதத்தில் ஒரு சிலரை கர்த்தர் எப்படி விசாரித்தார், அவங்க அந்த விசாரணைக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லி நாமும் கூட இந்த காலை வேளையில் ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், எல்லாமே தெரிந்த வசனம் தான். ஆனால் ஆவியானவருடைய சொல்லும் பொழுது அது கொஞ்சம் புதுசாக தெரியும். அது நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், 16வது பக்கம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எப்படி விசாரிக்கிறார், அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறார் அவர். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, கர்த்தர் கூப்பிடும் பொழுதே, அவள்கிட்ட பேசும் பொழுதே அவளுக்கு நினைப்படுத்துறார், நீ அடிமை பெண். யாருடைய அடிமை பெண்? சாராய்க்கு. அப்போ சாராயையும் அவருக்கு தெரியுது, ஆகாரையும் அவருக்கு தெரிகிறது. ஆனால் 2 கேள்வி கேட்குறாரு, எங்கு இருந்து வர்ற, எங்கே போகிற? இது உங்கள் மனசில், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எங்கே போகிறீங்க? இந்த கேள்வி அப்படியே நம்ம ரிப்ளை பண்ணி பாருங்கள். எங்கேருந்து வந்தோம்? தாயின் வயிற்றிலிருந்து வந்தோம். ஆனால் எங்கே போக போகிறோம்? சாலமோன் எழுதுகிறாரு, கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி உயரே போகும் ஆவின்னு எழுதுகிறார். பூமியிலிருந்து அந்த ஆவி புறப்படும் பொழுது உயரே ஏறி போகும் ஆவி. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்போ ஆகார கேட்குறாரு, எங்கிருந்து வந்த, நீ இப்போ எங்கே போகிற? இப்போ நம்மளையும் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ எங்கேப்பா போய்கிட்டு இருக்கிற? உன்னுடைய ஓட்டம் எங்கே ஓடுது, எதை நோக்கி ஓடுது? நீ என்ன கொண்டுட்டு வந்த, நீ என்ன கொண்டுட்டு போக போகிற? 241 பேர் என்னென்ன மகிழ்ச்சியோட அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கையெல்லாம் ஆட்டி சிக்னல் காட்டி
சந்தோஷ புன்முறுவலோடு அவங்க போய் ஏறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நேற்றைய நாளில் இஸ்ரேல் தேசத்தில் நடந்த ஈரான் தாக்குதலில் மருத்துவமனை மேலே என்ன செய்யப்பட்டிருக்கு? குண்டு பாயப்பட்டிருக்கு. நினச்சி பார்த்துருப்பாங்களா? அங்கேருந்து வானத்தில் இருந்து வர்ற பயங்கரமான பேராபத்துக்கள். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, எனக்கு கர்த்தர் இந்த கால வேளையில் நீ எங்கே போய் கொண்டு இருக்கிற? ஆகாரம் கேட்குற, நீ எங்கம்மா போகிற? நீ அடிமை பெண், எங்கே இருக்கணும்? உன்னுடைய எஜமாட்டி வீட்டில் தானே இருக்கணும். உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதே, உனக்கு ஒரு எஜமாட்டி இருக்கிறாங்களே, உனக்கு ஒரு அரண் காவலர் இருக்கிறாங்களே, உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெட்டகம் இருக்குதே, உன்னை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதே. நீ அவங்க வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கிறியே. 50 ஆண்டு 40 ஆண்டு 7 ஆண்டு. ஒரு அடிமைகள் எத்தனை வருஷம் இருக்கணும்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி நீ அங்கே இருக்கணுமே. அந்த வீட்டில் நீ சேவகம் பண்ணணுமே. அந்த வீட்டில் தானே நீ வாழணும். நீ எங்கே போற? ஏன் போற? எதுக்கு போற? கேள்வி கேட்கிறார். அப்ப ஆகாரையும் அவருக்கு நல்லா தெரியுது, சாராயும் அவருக்கு தெரியுது, அவருடைய அப்பாயின்மெண்ட்டு கர்த்தருக்கு தெரியுது. கரெக்டாக சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இன்னைக்கு உங்களையும் அவருக்கு நல்லா தெரியும். யாரு போய் உங்கள் பேரை சொல்ல தேவையில்லை, உங்கள் இருதயத்தை சொல்ல தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அவன் இன்னதுதான் பேச போகிறாங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு, நீ உன் நாவில சொல்லு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சொல்லு இதுதான் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் நீங்க அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் விடப்படும் பொழுது இன்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுவார், வார்த்தையை உன் வாயில போடுவார். இப்போ நான் வீட்டில் பிளான் பண்ணி அதையெல்லாம் வீடியோவில் ஆடியோவில் பதிவு செஞ்சுட்டா வந்திருக்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே முடியாது, நிற்கிறேன். ஆவியானவர் என் நாவிலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். அதனால தான் எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ சிறுப்பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்குலாம் நீ போ அப்படி சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எங்கம்மா போகிற? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கே போகிற? யோனாவை நினிவேவுக்கு போன்னு சொன்னார். ஆனால் அவன் எங்கே போனான்? தர்சிஸில் போய், அதுவும் ஒரு கப்பலில் போய் பேசாம படுத்து கிடக்கிறேன். பாருங்க, கர்த்தர் சொன்ன இடம் நினிவே, ஆனா அவன் போய்கிட்டு இருக்கிற இடம் தர்சிஸ். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் போக சொன்ன இடத்திற்கு போகாம, போக சொல்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை விசாரிப்பார். அநேக நாட்களுக்கு பின்பு நீ விசாரிக்கப்படுவாய். நீ எங்க போய்கிட்டு இருக்கிற? எங்கிருந்து எங்க போற? 2 சீசர்கள் போனாங்க, எம்மாவூர் சீசர், பேரே எம்மாவூர் சீசர். போகும்பொழுது அவங்க பேசிக்கிட்டு போனாங்களா, வர்த்தமானங்கள் நடந்த ஹிஸ்டரி பேசுறாங்க. அவர் ரட்சிப்பார் என்று நினைத்தோம், தாங்குவார் என்று நினைத்தோம், எங்களை மந்திரி ஆக்குவார் நினைச்சோம், எங்களை பெரிய பிரதானமான நபர்களாய் மாற்றுவார் நினைச்சோம். இதெல்லாம் பேசிக்கிட்டு போறாங்களாம். வேதம் சொல்லுது, மல்கியால ஒருவர் பேசி கொண்டு இருப்பார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்களும் பேசுறப்ப கர்த்தர் கவனித்து கேட்பார். பாருங்களே, சீரியா ராஜா பேசுறத எலிசா தீர்க்கதரிசியோடைய கண்களில் காதுகளில் கர்த்தர் கேட்க பண்ணினார். அவன் அங்க பேசுறான், அடுத்த நாட்டில் பேசுறான். இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா அதை கேட்டுவிட்டேன். எப்படி கேட்டேன்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவனுக்கும் அவனுக்கும் 6000, 2000, 3000, 1000, 400, 500 எவ்வளோ கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. இப்போ பாருங்க, இஸ்ரவேல்ல இருந்து ஈரான் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஆனால் அணு ஆயுதங்கள், பயங்கரமான கண்டுபிடிப்புகள், கரெக்டாக இத்தனை கிலோமீட்டர், இத்தனை நொடி, இத்தனை செகண்டில் போய் அந்த குண்டுகள் போய் அந்த இடத்துல விழுகுது. வேற இடையில இருக்கிற எந்த நாட்டிலையும் தொடாமல் அந்த நாட்டில் போய் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உலகத்தை சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உன் இதயத்தை பார்க்குது, உணர்வை பார்க்குது. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன் என்பதை நீ இந்த காலை வேளையில் உன்னுடைய மனதில் பதிய வைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் சொல்றாரு, எங்கம்மா போற? நீ எங்க போய்கிட்டு இருக்கிற? அடித்தட்டில் போய் படுத்து கிடக்கிற. பாருங்க, அவன் நினைச்சது கர்த்தர் கண்டுக்க மாட்டாரு, விட்டுருவாரு. வேதத்தில் சங்கீதக்காரர் 139 எடுக்க வேண்டாம்,
நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே நீர் இருக்கிறீர். உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவையங்கள் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்னாடியே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். பார்த்தீங்களா, தேவனுடைய தூரத்து பார்வை. அநேக நாட்களுக்கு பின்னாடி என்ன நம்ம செய்ய போறதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாம் பற்றி சொல்றாரு, அவன் தன் தந்ததிகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னை பற்றி சொல்லுவான் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, எவ்வளவோ காலத்துக்கு பின்னாடி அவன் செய்ய போறத கர்த்தர் இப்பயே சொல்றார். சவுலை பற்றி கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்திற்காக அவன் படப்போகிற பாடுகளை அவனை நான் காண்பிப்பேன், அவன் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் புறச்சாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ சவுல் அந்த நேரத்தில் ஒரு சபையை பாழாக்குற ஒருத்தன், ஆனால் அவனை கர்த்தர் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா. உங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது என்பதை இந்த காலை வேளையில் மறந்துடாதீங்க. இன்னொரு மனுஷனை கர்த்தர் விசாரித்தார். யார் அது? காயினை கர்த்தர் விசாரித்தார். ஆதியாகமம் 3:9 எப்படி விசாரிக்கிறாரு? தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லாருமே பார்க்கலாம், தெரிஞ்சதா உங்களுக்கு. நான் பேசும் பொழுதே அந்த வசனம் உங்களுக்கு நினைப்புக்கு வந்துடும். 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், தேங்க்யூ லார்ட், ஆதாமை கூப்பிட்டு என்ன செய்றாரு? நீ எங்கே இருக்கிறாய்? சாரி, இந்த இடத்துல ஆபிரகாம், இது ஆதாமை கூப்பிட்டு கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? அடுத்த பகுதியில் பாருங்க, காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆபேல் எங்க? அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. 9 வாசிங்க. 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல், ஆதாமையும் கேட்கிறாரு எங்கப்பா இருக்கிறேன்னு, காயினையும் கேட்கிறாரு உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? நம்மளை கேட்டார்னா, உன் சகோதரன் எங்க, உன் மனைவி எங்க, உன் பிள்ளைகள் எங்க? என்ன பதில் சொல்ற? நீ வந்திருக்கிற, ஆனா அவங்க எங்க? ஏன் எங்க போனான்னு கர்த்தருக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் கேள்வி கேட்கிறார். குருடர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? அவன் குருடைங்கிறது அவருக்கு தெரியாதா? எஸ்பாவுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் நம்மகிட்ட ஒரு கேட்கிறார், சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் விருப்பத்தோடு தான் இருக்கான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவனுடைய வாய்ப்பிறப்பு, லாபான் எப்படி ரெபேக்கால்கிட்ட போய் கேட்குறேன், நீ அவங்களோட போகிறியா? உனக்கு சம்மதமா? அவங்க உன்னை கூட்டிட்டு போறீங்கிறாங்களே, அவங்களோட நீ போறியா? வாய்ப்பிறப்பு. இன்னைக்கு நம்மகிட்டையும் காலையில் கர்த்தர் கேட்குறாரு. ஆதாமை பார்த்து கேட்குறாரு, எங்க ஆதாம் இருக்கிற? காயினை பார்த்து கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இப்போ நம்மளையும் இந்த காலை வேளையில் கேட்குறாரு. ஆகார கேட்டாரு, எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற? ஆதாமை கேட்குறாரு, எங்கப்பா இருக்கிற? அவனை ஏன் அந்த கேள்வி கேட்கணும்? அவன் எங்கே இருக்கிறான்னு கர்த்தருக்கு தெரியாதா? அவர் அவன் திங்கிறப்ப கையை பிடிச்சிருக்க கூடாதா? அல்லது கண்ணை குருடாக்கி இருக்கக்கூடாதா? அல்லது கையை ஒடிச்சிருக்க கூடாதா? நம்ம கேள்வி கேட்போம். ஏன் தப்பு பண்ணுறப்போ ஆண்டவர் தண்டித்து உடனே நிப்பாட்டி இருக்கக்கூடாதா? எல்லாமே தெரியுங்க. ஆனால் நமக்கு ஆறாத அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், பகுத்தறிவை கர்த்தர் கொடுத்துருக்கார். அதனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் இப்படி முரட்டுத்தனமாவெல்லாம் செயல்பட மாட்டார். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்டையும் முரட்டுத்தனமாவெல்லாம் வந்து குறுக்க நிற்க மாட்டார். பிழையாமல் நின்னார்னு வசனம் சொல்லுது. அவன் இஸ்ரவேலை சபிக்க போனான், அதனால தான் நின்னார். உங்கள்கிட்டையும் நிற்பார். சில இடத்துல நம்ம ரொம்ப ஜீவன் போகிற அளவுக்கு பாதையில் போனோம்னா, பவுல் சொல்றார், ஆவியானவர் எங்களை போக ஒட்டாது இருந்தார், தடை பண்ணினார். அப்போ இந்த இடத்துல காயினை கேட்குறார், ஆபேல் எங்கே? ஆபேலுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுதே. பார்த்தீங்களா? அப்போ ரத்தம் கூப்பிடும். பூமியில் சிந்துற ரத்தம் பரலோகத்தை நோக்கி அபயமிடும். வெளிப்படுத்தல் இருக்கு, அவர்கள் இளைப்பாறுதல், இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாருங்க, இன்னும் அநேக தீர்க்கதரிசியுடைய ரத்தம் சிந்தப்படணும், அதுவரை நீங்கள் இளைப்பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னாராம். அப்போ நிச்சயமாக ரத்தம் பேசும், பரிந்து பேசுகிற ரத்தம். காயினுடைய ஆபேலுடைய ரத்தம் பேசினதான், பூமியிலேருந்து கூப்பிடுது. எப்படி கூப்பிட்டுருக்கோம்? பிதாவே, என்னை எங்கள் அன்னை கொன்னுட்டான், நான் என்ன செஞ்சேன்? பூமியிலிருந்து ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டதான். அப்போ ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, அதனால தான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறார். ஒரு மனுஷனுடைய ஜீவன், ஆட்டினுடைய ஜீவன், மாட்டினுடைய ஜீவன், எந்த மனுஷனுக்கு, எந்த பறவைகளுக்குள்ள ஜீவன் இருக்குதோ அதுக்குள்ள அந்த உயிர், அந்த ரத்தத்துக்குள்ள தான் உயிர் இருக்குது. அதனால தான் ரத்தத்தை புசிக்காதீங்கிறார். இப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதான்?
பாருங்களேன் இந்த வசனம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி ரத்தம் பேசுது. ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுதான். அவன் இல்லை, அவன் சரீரம் கொண்டு புதைச்சிட்டான். ஆனா அந்த ரத்தம் எங்கன சொட்டு சொட்டா விழுந்துச்சோ அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி, பிதாவை நோக்கி, உன்னதத்தை நோக்கி கூப்பிடுதான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம்? எங்க அண்ணன் என்னை அடிச்சுட்டான், எங்க அண்ணன் என்னை கொன்னுட்டான், எங்க அண்ணன் என்னை இப்படி பண்ணிட்டான். அதுதான் அதோடைய ஏக்கம். அப்ப நம்ம தப்பு பண்ணுனா பரலோகத்துக்கு நேராக சத்தங்கள் எழும்பும். கர்த்தர் சொல்றாரு, எங்கப்பா அவனை? ஆபேல் எங்கே? நீங்க நம்மளையும் விசாரிக்கிறார். உன் குடும்பம் எங்க? ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே தொழுது கொள்வோம், சேவிப்போம். நீங்கள் யாரை தொழுது கொள்வீர்கள், சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கே முடிவெடுங்க. கொர்நேலியு பாருங்க, தன் வீட்டாரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணினான், ஓவாசித்தான், மன்றாடினான். அவங்க வீட்டில் பாருங்க ஒரு புறஜாதியான அந்நிய ஜாதியா, ஆனா அவன் வீட்டில் கிட்டத்தட்ட அநேக ஜனங்களை கூப்பிட்டு அவன் தான தர்மங்களை பண்ணி ஜெபம் பண்ணினான். அதனாலதான் கொர்நேலியு வீட்டில் தேவதூதன் இறங்கி சொல்றாரு, உன் தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைத்து அருளப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சு. நீ இந்த வீட்டுக்கு ஆளை அனுப்பி அங்க இருக்கிற பேதுருவை கூப்பிடு, அவன் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஆபேலை அந்த ரத்தம் கூப்பிட்டது. கர்த்தர் காயின்ட்ட போய், எங்கப்பா அவன்? ஆபேல் எங்கே? ஒரு நாளைக்கு நம்மளையும் கேட்பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேன்னு கேட்பார். உங்க தாத்தா பாட்டி எங்கே, அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த 5 சகோதரர்கள் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் சொல்றேன், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. வேதனையுள்ள அந்த அக்கினிக்குள்ள நரகத்துக்குள்ள அவர்கள் வராத இருக்கிறதுக்கு நீ அந்த லாசரை கொஞ்சம் அனுப்பி அவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இங்க தண்ணி கிடையாது, அக்கினி கடல், தாகம் பயங்கர தாகமா இருக்கு. நான் தான் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், அவர்களுக்காவது இந்த இடத்துல வராதபடி லாசருவை கொஞ்சம் அனுப்பு. பார்த்தீங்களா? அப்போ நரகத்தில் என்ன இருக்கு? உணர்வு இருக்குதுங்க, உணர்ச்சி இருக்குதுங்க, தாகம் இருக்குதுங்க, நினைவு இருக்குதுங்க. அங்க இருந்துகிட்டு கூட சகோதரன் மேல பாசம் இருக்குதுங்க. அவன் நான் சொல்றேன் பாருங்க, என் சகோதரர்களுக்கு போய் சொல்லு. பார்த்தீங்களா? அங்க போனாலும் அந்த பாசம், அன்பு அவங்களுக்குள்ள இருக்குது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயை தகப்பன, நரகத்தில் இருக்கிறவன் சகோதரன் நினைக்கிறேன், பூமியில இருக்கிற நாம சகோதரர்களை நினைக்கவே இல்லாம மறந்துட்டு வாழ்றமே. அவங்க எங்க இருந்தா நமக்கு என்ன, அவன் எப்படி போனா நமக்கு என்ன, அந்த குடும்பம் என்ன நமக்கு என்ன, நாங்க நல்லா இருக்கிறோம், சேஃபா இருக்கிறோம், என் மனைவி பிள்ளை குடும்பம், அப்படி நினைக்காதீங்க. உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனையும் சொந்த குடும்பத்தையும் நேசி. இதைத்தான் கர்த்தர் சொல்றார். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலாய் அன்பு கூறுங்கள். 1 மைல் தூரம் கூப்பிட்டால் 2 மைல் தூரம் கூப்பிடுங்க, போங்க. இதெல்லாம் கர்த்தர் ஏன் சொல்றார்? உன் சகோதரம் நிலைத்திருக்க கடவுது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை தம்பி தங்கச்சி. இன்னும் பாருங்களே, அவர் எப்படி விசாரிப்பாரா? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அங்க விசாரித்தார். தேங்க்யூ. ரீபா ராபா ரீபா ராபா லராபா. 18ஆம் அதிகாரம் 7வது யோவான் 18:7. அவரை தேடி வரக்கூடியவர்கள் யார் யாரு? அவர்களிடத்துல கர்த்தர் எப்படி விசாரிக்கிறார்? மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நஸ்ரீன் ஆகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். யாரெல்லாம் அங்க தேடி வர்றதுன்னு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 3வது வசனம், யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர்கள் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். அப்ப அங்க வர்றவங்களாம் யார் யாரு? போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை கூட்டிக் கொண்டு ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை நோக்கி பந்தங்களோடு தீவெட்டிகளோடு வருது. அப்ப இது தெரிஞ்சுக்குங்க, பந்தம்னா ராத்திரி நேரம், தீவெட்டியை கொண்டுட்டு வர்றாங்க, தீபத்தை பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. யாரெல்லாம் வர்றா? போர் சேவகர்கள். அடுத்து வந்து பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள். ராத்திரி நேரம் தானே, அவர் ஒளிஞ்சு மறைஞ்சு போயிருக்கலாம்ல. அவங்களே பந்தத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்களே தீயை பிடிச்சிட்டு வர்றாங்க.
இவர் நினைச்சிருந்தாருன்னா ஒளியறதா இருந்தா அங்கிட்டு மறைஞ்சிருந்தா அவங்க பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. அவர் எழும்பி போய் அவங்கள பார்த்து கேட்குறாரு. 7வது வசனத்தை பாருங்க, 5வது வசனம். அவர்கள் பிரதி இயேசு 4வது வசனம், இயேசு நமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை, 7வது வசனம், மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அப்ப அவர்களிட்ட போய் விசாரிக்கிறார். எதிரியே விசாரிக்கிறார், பிடிக்க வர்றவனையே விசாரிக்கிறார், அரெஸ்ட் பண்ண வர்றவனையே விசாரிக்கிறார், அவரை வேதனைப்படுத்த வர்றவனையே ஒரு போய் விசாரிக்கிறார். யாரப்பா தேடிட்டு வர்றீங்க இந்த ராத்திரில, எதுக்கு விழுதல பந்தத்தோடு தீவெட்டியோடு வர்றீங்க? அவருக்கு தெரியும். அங்க வசனம் சொல்லுது பாருங்க 4, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை. அப்ப எதிரியை கூட விசாரிக்கிற ஒருத்தர். கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எதிரியா இருந்தா கூட கர்த்தர் விசாரி. அதனாலதான் உன் எதிரியுடைய மாடு வழியில் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சு கொண்டு கொடு, அதுக்கு தேவையானதை செய்ய. குருடனை வழிதப்ப பண்ணிடாத, தெரியாதவனை தடுமாற பண்ணிடாத. அவங்களுக்கு மேலே இரக்கம் பாராட்டு. இரக்கம் உள்ளவர்கள் பேர் பெற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இன்னும் சில அவர் நியாயம் தீர்த்தாலும் எப்படி இருக்கும்? இப்ப கர்த்தர் நம்மளை கேட்கிறார் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி நம்மளை கேட்பாரு? நிறைய பேர்த்த விசாரிச்சாரு, ஆனா நம்மளை விசாரிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? யோவான் 8:16 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும். ஏசப்பா மட்டும் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்க மாட்டார், பக்கத்துல பிதா இருப்பார், ஆவியானவர் இருப்பார். அது எப்படிப்பட்ட தீர்ப்புன்னு அவர் சொல்றாரு பாருங்க. நான் நியாயம் தீர்த்தா அது சத்தியத்தின் படி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கரெக்டானவருங்க, கரெக்டா இருப்பாருங்க, உலகத்துல சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பாய்ச்சா பழிக்காது, அவங்கெல்லாம் பிசுறு கூட மாற மாட்டாங்க, கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்கன்னு கிராமத்து பழக்கத்துல பேசுறத பார்த்துருக்குறோம். உலகத்திலேயே இப்படி கரெக்டா இருக்கிறாங்கன்னா பரலோக தேவன் எப்படிப்பட்டவரா? சத்தியத்தின்படி தான் தீர்ப்பு. அங்க போய் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. கொஞ்சம் அப்படி லேசா லூப் பாயிண்ட்ல தப்பிச்சிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி அங்கே ஜமாளிச்சுக்கலாம். ஜமாளிப்பெல்லாம் அங்கே முடியவே முடியாது. அந்த இடத்துல நீதினா நீதி தான், நேர்மைனா நேர்மை தான், சத்தியம்னா சத்தியம்தான். அந்த இடத்துல சட்டம் தான் பேசும். பரலோகத்தில் உள்ள நுழையணும்னா வேத வசனம் தான், இந்த தீர்ப்பு சட்டம் இதுதான். அந்த இடத்துல இபிகோ செக்ஷன் எழுதியிருக்கிறபடி இந்த வேத வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். அதில் ஒவ்வொரு காரியமும் நம்ம கரெக்டாக நம்ம நடப்பித்தா தான் உள்ள போக முடியும். தம்பி தகச்சி, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. கேட்டுக்கு போகிறவர்கள் விசாலமான பாதையில போறாங்க, பரலோகத்துக்கு போகிறவங்க இடுக்கமான பாதை. இடுக்கமா தான் இருக்கும். வந்து வர்றது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், ஜெபிக்கிறது கஷ்டம், வேதத்தை படிக்கிறது கஷ்டம், பாவத்தை விடுறது கஷ்டம், பாவ உணர்வுகளுக்கு விலகுறது கஷ்டம், சுகபோகமா வாழ்றது கஷ்டம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வர்றது கஷ்டம்தான். ஆனா இப்படி இடுக்கமான பாதையில போனா தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். விசாலமா போனோம்னா கையை காலை ஆட்டிக்கிட்டு மனம் போல வாழ்றது, மனம் போல ஓடுறது, கண்ணு கண்டதெல்லாம் செய்யறது, காது கேட்டதெல்லாம் பேசுறது, வாயில வந்ததெல்லாம் பேசுறது இருந்தா நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை கைவிடப்பட்டு போயிடும். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, நான் நியாயம் தீர்த்தால் சத்தியத்தின்படி இருக்கும். காரணம், என்னோடு கூட பிதா இருக்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப நியாய தீர்ப்புல இயேசு கூட யார் இருப்பா? பிதா இருப்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீதியுள்ள நியாயாதி. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. கோராக்கு கூட்டமா பூமி பிளந்து போ, ஞாயிற்றுக்கிழமை கல் வேலை செஞ்சுட்டானா கல்லெறிஞ்சு கொன்று. சோதம் குமார பட்டணம் தப்பு பண்ணுதா, என்ன பண்ணிரு, அவங்கள அக்னியை போட்டுரு. அவர் எரிச்சல் உள்ள தேவன், பச்சிக்கிற அக்னி. அவர்கிட்ட போய் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அவர்கிட்ட போய் நம்ம தேற்றர் வாழ்னே, இரக்கம் உள்ளவரே, தயவு உள்ளவரே, அப்பா பிதாவே, ரைட்டு தான், நான் அப்படிதான். ஆனா தீர்ப்புல உட்கார்ந்தா நீதிபடி தான் நான் தீர்ப்பு செய்வேன். யோசித்து பாருங்க தேவனுடைய. இன்னும் பாருங்களே அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதே முன்னாடி பக்கம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி. தோற்றத்தை பார்க்க கூடாது, நீதியை பார்க்கணும். அங்க ஒரு பெரிய பணக்காரை கொண்டு வந்து அப்படியே கொட்டுறேன், நேர கொண்டு வந்து ஒரு ஏழை பொண்ணு போய்
அப்படியே ஒளிஞ்சு போட்டான். தோற்றத்துப்படி பார்த்தோம்னா அங்கே பார்க்குறப்ப யார் நிறையா போட்டா? கபகபன்னு ஒருத்தன் போடுறேன், ஒருத்தன் ஒளிஞ்சு போட்டாங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி அந்த தோற்றத்தும் பார்த்தா இவன் தான் கூட போட்டிருக்கேன், நீதிப்படி பார்த்தா இவ தான் கூட போட்டிருக்கிறான். கண்ணு பார்க்க அவருக்கு நிறைய கொட்டுறேன், இவ கண்ணுக்கு மறைச்சு 2 காசு போட்டான். ஆனால் 2ஐயும் கர்த்தர் சத்தியத்தின்படி பார்க்குறாரு. அவனுக்கு நிறைய இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கொண்டேன். ஆனால் இவளுக்கு இருந்ததே 2 தான், அந்த 2ஐயும் போட்டுட்டான். அப்போ நீதியின்படி பார்த்தா இவ தான் அதிகமாகும். இதைத்தான் அவர் சொல்கிறாரு. நிறைய ஆடுகள் இருந்துச்சு. தாவீதுக்கிட்ட ஈசாயி பேசும்பொழுது, தீர்க்கதரிசி வந்து நாத்தான் தீர்க்கதரிசி பேசும்பொழுது சொல்கிறாரு, ஒருத்தன்ட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு, தப்பு கிடையாது, எத்தனை ஆடு வேணால் பிடிக்கலாம். ஆனால் ஒருத்தன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தேன், அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து செல்லமாக வளர்த்தேன், ஆனால் அதை எடுத்து இவன் பலி விருந்து செஞ்சுட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பாவத்தை செஞ்சவன் மரணத்திற்கு நீதாண்ட அந்த மனுஷன், உரியாவுடைய மனைவியை நீ எடுத்துக்கிட்ட நீதான அந்த மனுஷன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஏசப்பா யாரு? நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். தோற்றத்தெல்லாம் பார்க்க மாட்டார். நான் வந்து சர்ச்சுக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், பாட்டு படித்தேன், அதெல்லாம் நான் கோரஸில் முக்கியத்தில் பொறுப்பில் இருந்தேன், அதெல்லாம் தோற்றம். ஆனால் உன்னுடைய நீதி நியாயம் தீர்க்கப்படும், உன்னுடைய இருதயம் நியாயம் தீர்க்கப்படும், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடை உடை பாவனைகள் நியாய தீர்ப்பில் எழும்பி வரும். அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றார், கடைசி நாளில் அக்கினி பட்சிக்கும், கற்கள் மற்ற எல்லாம் பட்சிக்கப்படும், பட்சித்து நிலைச்சு நிற்கிறத ஜெயம் பெறும். அருமையான தம்பி தங்கச்சி, நான் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், கடைசி வசனமாய் வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். லாசரு வீட்டுக்கு ஏசப்பா வர்றாரு. மார்த்தாள் மரியாள் ஒரே அழுக, கூச்சல், கூக்குரல், அபயக்குரல் எழுப்புறாங்க. அப்படியே வந்து கதறாங்க, வந்திருக்கலாமே சொல்லிவிட்டமே. இப்போ அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு, அவனை எங்கப்பா நீங்கள் வச்சிங்க? இப்போ நம்மளையும் கர்த்தர் சொல்கிறாரு, எங்கப்பா வச்சிருக்கிறீங்க? ஜெபத்தை எங்கே வச்சிருக்கிறீங்க? வேத வாசிப்பை எங்கே வச்சிருக்கிறீங்க? பரிசுத்தத்தை எங்கே வச்சிருக்கிறீங்க? ஈசாயை கேட்குறாரு, அவனை எங்கே நீ வச்சிருக்கிற? ஆடு மேய்க்கிற இடத்துல கொண்டு வச்சிருக்கிறிய. நான் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வச்சிருக்கிறேன், மனசில் அவனை எனக்கு பிரியமானவனா மனசில் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ அவனை தள்ளப்பட்டவனா, ஆகாதவனா, புறக்கணிக்கப்பட்டவனா, ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவனா வச்சிருக்கிய. நீயும் இயேசுவை, பரலோகத்தை, பிதாவை எந்த இடத்துல வைத்திருக்கிற? இப்போ பாருங்க, இயேசுப்பா வந்து கேட்குறாரு, அவனுக்கு உள்ளே வச்சுட்டாங்கன்னு அவருக்கு தெரியாதா? சீசர்கிட்ட சொல்கிறார், அவன் மரித்து போனான், வா நம்ம எழுப்பலான்னு கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு, ஒரு விசாரிப்புக்கு இருக்கிறார், எங்கப்பா அவனை வச்சிருக்கிறீங்க? கல்லறைக்குள்ளே வச்சுட்டோம். அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா? அதுங்காட்டி சொல்லி விட்டுருக்கிறீங்கள, வருவன்ல, அதுங்காட்டியும் கொண்டு போய் நீங்கள் அவசரப்பட்டு கல்லறையில் வச்சு கல்லையும் எடுத்து மூடிட்டீங்களே. அதனால தான் அவர் வந்து சொல்கிறார், கல்லை எடு முதல்ல. நீ தானே கல்லை மூடுன, கல்லை எடு. கல்லை எடுக்கிறது சாதாரண காரியம் கிடையாது, சின்ன கல் கிடையாது. கல்லறையவே மூடுற பெரிய கல், அது 10, 50 பேர் 40 பேர் சேர்ந்து அது உருட்டி வைக்கணும். இப்போ சொல்கிறாரு, உருட்டி வச்சவன் பூரா இப்போ எடுத்து வெளியே விடுங்க, அப்புறம் நான் அற்புதம் செய்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எங்கே வச்சிருக்கிறீங்க? பரிசுத்தத்தை எங்கே வச்சிருக்கிறீங்க? ஆத்ம பாரத்தை எங்கே வச்சிருக்கிறீங்க? ஜெப வாழ்க்கையை நீங்கள் எங்கே வச்சிருக்கிறீங்க? மூடி வச்சிட்டீங்களா? உங்கள் விளக்கு மஞ்சட்டிக்குள்ளேயும் அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ளேயும் உள்ளே இருக்குதா, அல்லது விளக்கு தண்டு மேலே இருக்குதா? இன்னொரு கேள்வி கேட்குறாரு. லூக்கா 16:2 வாசிங்க, கடைசி வார்த்தை. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா 16:2. அப்பொழுது எஜமானன் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன கேள்விப்பட்டாரா? 1வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானத்துக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு கர்த்தர் நம்மகிட்ட நிறைய ஆஸ்தி கொடுத்துருக்கிறார். ஒன்று ஆயுசு காலத்தை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுத்துருக்கிறார், சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், கர்த்தரை ஆராதிப்பதற்கு வாயை கொடுத்துருக்கிறார், நல்லா கை தட்டுறதுக்கு கையை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் 2 கை இல்லாமல் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு கை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? ஊமை எத்தனை பேர் தெரியுமா? பேச முடியாது. உனக்கு நல்ல வாய் கொடுத்துருக்க, நல்ல பாட்டு பாடலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்ல கையை தட்டலாம், நல்லா நடனம் ஆடலாம். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். நடக்க முடியாதவன், கூழ் ஊன்றி நடக்கிறவன், கைலாகு கொடுத்து நடக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்?
இங்க வேதம் சொல்லுது பாருங்க, ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. நம்ம கொடுத்த எல்லா காலத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நேரத்தை அழிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரத்தை டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேஸ்ட் டைம், விரையன் டைம். கர்த்தருக்குன்னு செலவழிக்கிறத விட்டுட்டு உலகம் உலகம் உலகம், வேலை 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 வேலை, குடும்பம் குடும்பம் குடும்பம், இது எல்லாம் பரலோகத்துக்கு ஒரு நாள் வராது. அது எல்லாம் உன்னுடைய தேவைக்காக தான். அப்ப எஜமானன் கொடுத்த ஆஸ்தியை நம்ம அழித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விரயமா செலவு செய்யறோம். விரயமாய் நம்முடைய காலங்கள் மண்ணில் போய்கிட்டு இருக்கு தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன். இதனாலதான் கர்த்தர் அந்த 2வது வசனத்தை சொல்றாரு, எஜமானன் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறேனே, உன் உக்ரான கணக்கை என்னிடத்துல ஒப்புவி, நீ இனி உக்ரானக்காரனா இருக்க கூடாது. கடைசியில் கணக்கு கேட்க வந்துட்டார், விசாரிக்கிறார், கணக்கு கேட்கிறார். இப்போ நம்மளை எப்படி விசாரிக்க போறாரு? உன்னை வந்து ஒப்படைப்பா, கணக்கு ஒப்படைன்னு சொல்ல போறாரு. நம்ம அவர்கிட்ட போய் கணக்கு ஒப்படைக்கணும். எப்படி? 32 வருஷம் கொடுத்தனே என்னப்பா செஞ்ச? 17 வருஷம் கொடுத்தனே என்னப்பா செஞ்ச? எனக்காக நீ என்ன காரியம் செஞ்ச? உன் லிஸ்ட்டை கொண்டு வா என்கிட்ட, உன்னுடைய கணக்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு கேட்டா எப்படி கொடுக்கறது? யோசித்து பாருங்க. வீட்டில் கொடுத்த ஒரு 500 ரூபாய்க்கு கணக்கு உங்களால் கொடுக்க முடியல, 200 ரூபாய்க்கு கணக்கு உங்களால் கொடுக்க முடியல. உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எப்படி கணக்கு கொடுப்பீங்க? எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் கேட்க மாட்டார், இல்லை கட்டாயம் விசாரிப்பார். அதுதான் விசாரணை. நான் உன்னை அநேக நாட்களுக்கு பின்னாடி விசாரிப்பேன், நீ ஜாக்கிரதையாரு. நான் விசாரிக்க காலத்தை கொடுத்தது நான், நேரத்தை கொடுத்தது நான், சுகத்தை கொடுத்தது நான், சமாதானத்தை கொடுத்தது நான், மனைவி பிள்ளைகளை கொடுத்தது நான். சகலத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டு என் ஆஸ்தியை நீ அழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறியே. என்னுடைய வாழ்க்கை உன்னை கொண்டு நான் என்னென்னமோ எதிர்பார்ப்போடு இருந்தேனே, எல்லாத்தையும் நீ அழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறியே. உன் கணக்கை என்னிடத்துல கொண்டு வந்து ஒப்படை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, யாக்கோப்பு கணக்கு ஒரு நாள் ஒப்படைக்கப்பட்டுச்சு, பட்டயத்தில் வெட்டி போட்டார்கள். ஸ்தேவானுடைய கணக்கு ஒரு நாள் ஒப்படைக்கப்பட்டுச்சு, கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். 2 பேரும் பரிசுத்தவானுங்க, சாதாரணமான கிடையாதுங்க. ஸ்தேவான் பூமியில் நின்னா பரலோகம் தெரியுங்க. யாக்கோப்பு விசேஷித்த கிருபை பெற்ற ஒருத்தங்க, ஆனால் அவனை கர்த்தர் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை விட பெரிய உன்னதமான தீர்க்கதரிசியா இருந்தவன், என்னிலும் அவன் பெரியவன் ஏசப்பா சொன்னார். பரலோகத்தில் அவனை விட பெரியவன் ஒருவனுமே இல்லைனார். விரியம்பாம்பு குட்டின்னு பயங்கரமான முழங்கக்கூடிய ஒரு எழுப்புதலின் ஊழியக்காரனா இருந்தான். ஆனால் அவனையும் கர்த்தர் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? பயமுடுத்த சொல்லலைங்க. ஏன் நினைச்சிருந்தா கர்த்தர் தடுத்திருக்க முடியாதா? யாக்கோப்பை தலையை வெட்டாதபடி குறுக்க போய் நின்றுக்க கூடாதா? ஸ்தேவானை கல்லெறியாதபடி குறுக்க போய் நின்றுக்க கூடாதா? யோவான் ஸ்நானகனை தலையை துண்டிக்காதபடி ஏரோதியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டு இருக்க கூடாதா? அவங்க ஊழியம் முடிகிற காலம் வந்துருச்சு, கர்த்தர் கணக்கு ஒப்புவின்னு அவங்களுடைய ஜீவனை எடுத்துக்கிட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அந்த நினைவோடு எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேளையில் நீர் எங்களோடு ஆசிரியராக தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். என்றோ ஒரு நாள் நாங்கள் உம்மிடத்தில் நிற்போம். எங்கள் வாழ்க்கையை குறித்து, நேரத்தை குறித்து, சமயத்தை குறித்து, சந்தர்ப்பத்தை குறித்து, நொடிகளை குறித்து, எங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை கொடுத்து, சமயங்கள் சந்தர்ப்பங்களை குறித்து நீர் விசாரிப்பீர். ஏனென்றால் நீர் விசாரிக்கிற கர்த்தர். அநேக நாட்களுக்கு பின்பு நீ விசாரிக்கப்படுவாய் என்று சொன்ன கர்த்தர். அப்பா, உமக்கு முன்னாடி நாங்கள் சரியாய் கணக்கை ஒப்புவிக்க உண்மையுள்ள உக்ரானத்துவக்காரனாக இருக்க உதவி செய்யும். இந்த சத்தம் போகிற இடமெல்லாம் அசைவு வரட்டும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ.